Hi students, welcome to BIMI Max 10th Standard Max exercise 3.8 third sum. Find the values of m and n if the following polynomials are perfect squares. இப்போ இது வந்து perfect squareனா m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதில் abன்னு கொடுத்துருந்தாங்க, இதில் m and n கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 36x⁴ minus 60x³ plus 61x² minus mx plus n. இதில் mக்கும் nக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 36x⁴ minus 60x³ plus 61x² minus mx plus 1. இப்போ இந்த 36ங்கிறது வந்து 6ஓட ஸ்கொயர், 6 6 are 36. அப்போ இங்கே 6 எழுதிக்கிறோம். இங்கே x⁴ ரெண்டு x² தான் வந்து x⁴, x² into x² x⁴. அப்போ இங்கே 6x². இங்கே கொஷன்ட்லேயும் 6x² போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 6 are 36, x² into x² x⁴. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இப்போ மைனஸ் ஆயிரும். இந்த 36x⁴, இந்த 36x⁴ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். மைனஸ் இங்கே சைன் அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் இந்த 60x³ ப்ளஸ் 61x². இப்போ இந்த 6x² வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 12x², 6 2s are 12, இந்த x² அப்படியே இருக்கும், 12x². இப்போ இங்கே வந்து 60x³ இருக்குது. இப்போ இந்த 60x³ டிவைடட் பை இங்கே 12x². இப்போ இங்கே இந்த 12ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ். இங்கே மைனஸ் இருக்குதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். 12ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். இங்கே ஸ்கொயரும் க்யூபும் கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. இப்போ 3ல் 2x போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ மைனஸ் 5x. அப்போ இங்கே மைனஸ் 5x, இங்கேயும் மைனஸ் 5x. ஃபஸ்ட்டு இது 5xஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் 5x. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 into 12 60, x into x² x³. இங்கே மைனஸ் இருக்குது, மறுபடியும் இங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5s are 25. இங்கே x into x வந்து x². இப்போ இதே மைனஸ் பண்ணோம்னா இங்கே சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இது மைனஸ் வந்து ப்ளஸ், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இந்த 60x³ இந்த 60x³ கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இங்கே வந்து 61x² இருக்குது. இதில் வந்து இங்கே 61, இங்கே 25 இருக்குது. ரெண்டு வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் வந்து ப்ளஸ் இருக்குது, இப்போ இங்கே ப்ளஸ். அப்போ இங்கே வந்து 11ல் 5 போச்சுன்னா 6, இங்கே 5ல் 2 போச்சுன்னா 3. இந்த x² அப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த மைனஸ் 3x ப்ளஸ் என்ன கீழே இறக்கிறோம். அப்போ இங்கே மைனஸ் 3x ப்ளஸ் 1. இங்கே வந்து 12x² இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 6x² மைனஸ் 5x வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12 into 2, 2 6 are 12, 12x². இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே 2 5s are 10, இங்கே x இருக்கிறனால x அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே 36x² மைனஸ் mx ப்ளஸ் n இருக்குது. இப்போ இது இந்த 36x² வந்து 36x² இதையே வந்து இங்கே இந்த 12x²ஆல் டிவைட் பண்ணும். 12x². இப்போ இங்கே 3 டைம்ஸ், 3 12s are 36, இந்த x² கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 3, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் 3. அப்போ கொஷன்ட்லேயும் ப்ளஸ் 3 போட்டுக்கிறோம், இங்கே இந்த சைட்லேயும் 3 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3ஆல் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது இன்ட்டு 3. இப்போ இதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 12x² வந்து 36x². அடுத்தது 3, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into 10x 30x. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், அப்போ 3 3s are 9. இப்போ இதையே மைனஸ் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். இப்போ இதுவும் இந்த 36x² கேன்சல் ஆயிரும். இங்கே 30x இருக்குது, இங்கே வந்து mx இருக்குது.
அப்போ இங்கே நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து -mx இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் இங்கே -mx இங்கே +30x ப்ளஸ் இந்த n இந்த -9. இப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால இது 0. இப்போ நம்மளுக்கு இந்த ரிமைண்டர் இருக்குது, இதில் m-n-ஐயும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ -mx ப்ளஸ் 30x ப்ளஸ் n மைனஸ் n இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்ஸு காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே -m ப்ளஸ் 13 இருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இந்த n-9 அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. அப்போ -m ஈக்குவல் டு -30. இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும், m ஈக்குவல் டு 30. அதே மாதிரி n-9 ஈக்குவல் டு 0. இப்போ n ஈக்குவல் டு இந்த -9 தான் கொஞ்சம்னா +9. therefore m-ஓட வேல்யூ 30, n-ஓட வேல்யூ 9. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.